ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஜிபோர்டு கீபோர்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபியூச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், கீபேடில் டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கிற நம்பர்ஸ் பட்டன் கீயை கிளிக் பண்ணி நம்பர்ஸை டைப் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம லெட்டர்ஸை டைப் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கிற ஏபிசி லெட்டர்ஸ் அந்த லெட்டர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி லெட்டர்ஸை டைப் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்பர்ஸ்க்கு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு லெட்டர்ஸ்க்கு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணும் பொழுது நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால லெட்டர்ஸ்க்கு மேலேயே நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கீபேட் இருந்ததுன்னா ஒரே டைம்ல நம்ம டைம் வேஸ்ட் ஆகாம டைப் பண்ணிக்க முடியும். அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க கீபேட்ல சென்ட்ரல் இருக்கிற செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நம்பர்ஸ் ரோ வந்து ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. சேட் பண்ற இடத்துல, அதாவது டைப் பண்ற இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. உங்க ஜிபோர்டு கீபோர்டு வந்து லெட்டர்ஸ்க்கு மேலேயே நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் ஆகாம ஈஸியா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை டைப் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.